இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று போடப்பட்டிருக்கும். அவர் ஜெபமும் அறிக்கையும் செய்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும். அநேக காரியங்களை தாவீதினுடைய ஜெபம் பாடல்களிலே வரும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. தன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தருடைய சமூகத்தில் தான் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்த ஜெபத்தை சொல்லுவார். நீங்கள் ஆபத்து காலத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களுக்கு அவர் உதவி செய்தார் என்று. இந்த காலவேளையிலே நம்மையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். இக்கட்டில் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தேவனுடைய உதவி, தேவருடைய நம்பிக்கை. மோசே இடம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏனென்றால் மோசே தேவனோடு இருந்தான். மோசே தேவனோடு இருந்ததினால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்போதும் அப்படித்தான் பார்க்கிறோம். யோசுவா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாத ஒரு மனிதனாய் இருந்தான். ஆகவே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரோடு இருந்தால் ஆண்டவர் அவனுக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் காணாதவர் போல இல்லை, அவனோடு சென்றார். காணாதவர் போல இருந்தாலும் அவனுக்கு ஜீவனை தப்புவிப்பதற்கு வழி கொடுத்தார். நாம் இக்கட்டில் ஆண்டவரிடத்தில் போகிறது மாத்திரமல்ல, நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை காண்கிற தேவன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படித்தானே சொல்கிறது. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தைகள். அவர் அறிக்கை இடுகிறான். ஒரு அறிக்கை, மனுஷனுடைய உதவி வருதா. மனுஷன் மூலமாய் அநேக உதவிகள் நமக்கு வரலாம், ஆனால் நிலையானதாக நாம் காண முடியாது. மனிதன் மாறுவான், மனிதன் மாறிவிடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கிறோம். சொந்த சகோதரர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள். உடன் பிறந்தவன் காணாதவன் போல் இருந்து விட்டான். ஆனால் கர்த்தரை சார்ந்திருந்தான். கர்த்தர் அவனை ஏற்ற நேரத்திலே உயர்ந்த நிலையிலே கொண்டு வந்து வைத்தார். ஏற்ற நேரத்திலே அவனை ஆண்டவர் தான் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 104:33, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். என் நம்பிக்கை எல்லாம் அவர்தான், மனுஷனை அல்ல.
மனுஷன் மாறிவிடுவான். மனுஷன் மூலமாய் உதவிகள் வரலாம். மனுஷனை ஆண்டவர் பகைக்க நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் தேவனை சார்ந்து தேவனை பற்றி கொள்ள நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் தகப்பனே, மனுஷனை அல்ல உம்மை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.